நித்யானந்தம். கைலாசாவின் முக்கிய செய்தி. கைலாசாவிற்கு எதிரான சதிகாரன் ஸ்ரீதரன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றான். அவனோடு லெனின் கருப்பணன், அவனுக்கு 3வது நான் பெயிலபிள் வாரண்ட், ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு போலீசாரால் தொடர்ந்து தேடப்பட்டு வருகின்றான். கைலாசாவினுடைய முக்கிய செய்தி ஆழ்ந்து பார்ப்போம். யார் இந்த ஸ்ரீதரன்? அவன் செய்த சதி என்ன? அவனுடைய பின்னணி யார் என்பதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்ரீதரன் ஒரு கிரிமினல். அதாவது பணத்தை பறிப்பதற்காக தான் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கிரிமினல் தான் இந்த ஸ்ரீதரன். அவன் செய்கிற எல்லா குற்றம் கிரிமினல் ஆக்டிவிட்டியும் மறைக்கிறதுக்காகவே தான் லாயர் அப்படிங்கிற முகமூடியை போட்டுட்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருப்பவன் தான் ஸ்ரீதரன். இந்த ஸ்ரீதரன் இந்த சதி கும்பலில் மிக முக்கியமான ஒருவன். இன்று ராம்நகர நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் சிறைவாசம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த ஸ்ரீதரன். இந்த ஸ்ரீதரன் 2010 நேரடியாக, அதாவது பகவான் அவரினுடைய நேரடி சீடரான நான் ஸ்ரீ நித்ய பிராணானந்த சுவாமி பகவானோடு 20 வருடமாக கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சன்னியாசி. என்னிடம் நேரடியாக போனில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ஸ்ரீதரன் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தான். கொலை மிரட்டல்னா எப்படின்னா, நான் ஒரு பொய்யான வீடியோவை தயாரிச்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோவை நாங்க மீடியால வெளியிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நீங்க, உங்களுடைய குரு, அதாவது நித்யானந்த சுவாமிஜி உட்பட எல்லாருமே அழிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். இந்த போன்ல பல முறை என்கிட்ட நேரடியா பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாம நேரில் வந்திருந்து கோயம்புத்தூர்ல பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பகவத்கீதை தியான சத்சங்கம் தொடர்ந்து பகவான் அவர் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் இந்த தியான வகுப்பு நடத்திட்டு இருக்கும் போது இந்த சதிகாரன் ஸ்ரீதரன் நேரடியாக என்னை சந்தித்து கொலை மிரட்டல் விடுத்து, பணம் 100 கோடி ரூபாய் கொடுங்க, உங்களை விட்டுறோம், இல்லைன்னா உங்களை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக கொலை மிரட்டல் விடு. இவன் இந்த மாதிரியான சதி செயலை செய்வத அந்த நேரத்தில் நாங்க யாருமே சொல்ல முடியாத சூழ்நிலையில், சன்னியாசிகள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சதி கும்பலிடம் எந்த விதமான அனுபவம் இல்லை. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சூழலே எங்களுக்கு புரியல. இப்போ தொடர்ந்து இவர்கள் பண்ண சதி திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொய்யான சித்தரிக்கப்பட்ட இந்த வீடியோவை வச்சுட்டு பணம் கேட்டு மிரட்டினது மட்டும் இல்ல, பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அழிக்கணும். அவரை அழிக்கிறதுக்கு இவங்க பண்ணின ஒரு சதி திட்டம் என்ன அப்படின்னா, இந்த பொய்யான சித்தரிக்கப்பட்ட இந்த வீடியோவை தயாரித்து அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணணும். அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது, அதாவது தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியும், பகவான் 2003 2010 7 வருடத்தில் மொத்தம் 15 லட்சம் பக்தர்களுக்கு மேல் பகவான் அவருடைய நேரடி தீட்சை பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை அடைந்திருந்தார்கள். அதாவது பகவான் ஒரு தியான வகுப்புக்கு நடத்த போறாங்க அப்படின்னா அங்க 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருப்பாங்க. இந்த இந்து விரோத தீய சக்திகளுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய அலாம் பாயிண்ட். ஏன் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தினாங்க அப்படின்னா, அவர் இந்து மதத்திற்கு ஒரு மிக பெரும் மறுமலர்ச்சியை தமிழகத்துல ஏற்படுத்திட்டார். அவர் வந்தா எதிர்காலத்தில் இந்த இந்து விரோத சக்திகள், திராவிட கும்பல்கள் தன்னுடைய ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து அவர் மீது தாக்குதல் நடத்தினது மட்டுமில்ல, அவரை எப்படியாவது கொலை செய்யணுங்கிற 50 முறை கொலை முயற்சி தாக்குதல் செய்தார்.
மிக முக்கியமான கட்டம் தான் இந்த 2010 மார்ச் 2ஆம் தேதி இந்த பொய்யான சித்தரிக்கப்பட்ட இந்த வீடியோவை அவங்க வெளியிட்டதோட மட்டும் இல்லை, வெளியிட்டு எப்படியாவது அவர் இருக்கிற இடத்துல போய் அவரை கொலை செய்யணும். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விடுதி ஆதீனத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்த இடமான இந்த கோட்ரஸுக்கு தீ வைத்து அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார். இது எல்லாமே ஊடகத்துல லைவா நேரடியா டெலிகாஸ்ட் பண்ணி வர காமிச்சாங்க. இந்த இந்து விரோத தீய சக்திகள் அவங்களுடைய பலம் என்னன்னா, இந்த பொய்யான வதந்திகளை தொடர்ந்து எல்லா ஊடகங்கள் மூலமா பரப்பி பகவான் மீது ஒரு தீய ஒரு எண்ணத்தை மக்கள் மீது பரப்பினார்கள். இது எப்படி பரப்புனாங்க அப்படின்னா, அவருக்கு இளம் வயது. அப்ப அவரை பற்றி என்ன குறை சொன்னா நம்ம மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அதாவது இந்த பொய்யான சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோவை எடுத்து அவர் மீது ஒரு பொய் கற்பழிப்பு வழக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். இது அவரை எப்படியாவது அவர் அழிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய சதித்திட்டம் இருந்தது. ஆரம்பத்துல இந்த ஸ்ரீதரன் அப்படிங்கிற இந்த பிளாக்மெயிலர் தொடர்ந்து, அதாவது பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கிரிமினல் தான் இந்த ஸ்ரீதர். இந்த கிரிமினல் ஸ்ரீதர் அவன் தன்னை லாயர்னு சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்தமா, அதாவது இத்தனை வருடமாக சட்டத்தையே ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறான். இன்று ராம்நகர் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த இந்த உத்தரவு நம் எல்லாரும் இப்போ நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சதிகாரன் 17 வருடங்களாக தொடர்ந்து சட்டத்தை ஏமாத்துறதுக்காக அவன் போட்ட போர்வை தான் லாயர்னு சொல்லி. இந்த சதிகாரன் அதாவது தனக்கு 100 கோடி ரூபாய் பணம் வேணுங்கிறது இவன் ஒருத்த மட்டும் இல்ல, இவனோடு இருந்த கூட்டாளிகள் லெனின் கருப்பணன், நக்கீரன், இன்னும் எத்தனை நபர்கள் இப்ப இவங்க எல்லாரும் தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருமாக சிறைச்சாலைக்கு செல்லும் இந்த காட்சியை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இப்போ பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரர் அவர்கள், அதாவது சீடர்களாகிய எங்களுடைய சன்னியாசிகளுக்கு பகவான் சொல்லி கொடுத்த சத்தியம், அதை அனுபவமாக வாழ வச்சாங்க. 2010 இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கும்போது நேரடியா பகவான்கிட்ட போய் கேட்டேன், சுவாமி எனக்கு பெரிய அதிர்ச்சியா மட்டும் இல்ல, பெரிய துக்கமா இருக்கு. நம்ம உலகத்துக்கு தொடர்ந்து நல்லதானே பண்ணிட்டு இருந்தோம், ஏன் தொடர்ந்து நம்மளை இப்படி தாக்குறாங்க அப்படிங்கும் போது பகவான் எங்களுக்கு சொன்ன சத்தியம் என்ன அப்படின்னா, ஆனா நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாக சொன்னார். அதாவது இந்த சத்தியம் அவர் சொன்னது தொடர்ந்து இதை வாழ்வியலாக நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்போ கைலாசம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை செய்திருக்கிறது. அதாவது உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை தந்திருக்கிறது அப்படின்னு தான். அதாவது நாம தர்மத்தை வாழ்றோம், தர்மம் நம்மை காப்பாற்றும். நாம் தர்மத்தை வாழ்ந்தாலே போதும், நிச்சயமா தர்மம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு பகவான் சொன்ன அந்த சத்தியத்தை வாழ்ந்ததுனால இன்னைக்கு நேரடியா பார்க்கிறோம். அந்த தர்மம் வென்றது. இந்த சதிகார கும்பல்கள் அவர்கள் சிறைச்சாலையில் இப்பொழுது அடைக்கப்பட்டது மட்டுமல்ல, பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் நிரபராதிங்கிறதையும் நிரூபிச்சு அவர் மீது இந்த பொய்யான சித்தரிக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ எடுத்தது, அந்த வீடியோவை வெளியிட்ட சன் டிவியினுடைய சிஇஓ முன்னாள் சிஇஓவாக இருந்த ஹன்ஸ்ராஜ் சக்சேனா அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லயும் பதிவிடுறார், அதே போல வீடியோலையும் ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்னன்னு, இது நித்யானந்த சுவாமிக்கு எதிராக இந்த பொய்யான சித்தரிக்கப்பட்ட வீடியோவை தயாரித்து அவரை பணம் பறித்து அவரை கொலை முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத அவர் பதிவிட்டு இருக்கிறார். இப்ப இந்த எல்லா சத்தியங்களுமே ஊடகங்களிலும் வெளிவந்தது. இது தாண்டி அவன் கோர்ட்லயும் இந்த ஸ்டேட்மெண்ட் பதிவிட்டு. இப்ப இந்த ராஜ் சக்சேனா அப்படிங்கிற இவனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ இன்னைக்கு இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இந்த சதிகார கும்பல் இன்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவன் செய்த குற்றங்கள் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமாக அவன் தண்டனை. அவன்
கூட இருந்த மிக முக்கியமான நபர் லெனின் கருப்பணன். இவனுக்கு 3வது NBW அப்படின்னா ஜாமீன்லயே வெளிவர முடியாத பிடிவாரண்ட் 3வது முறையாக ராம்நகர நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற இந்த உத்தரவை கூட மதிக்காமல் தொடர்ந்து தப்பித்து ஒளிந்து கொண்டிருக்கின்றான் லெனின் கருப்பணன். போலீசாரால் தொடர்ந்து தேடப்பட்டு வருகின்ற குற்றவாளி லெனின் கருப்பணன் எந்த நிமிஷம் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சிட்டு போகணும்னு பயத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த லெனின் கருப்பணன் அவன் செய்த சதி திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த இந்து விரோத தீய சக்திகள் இவனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். அதாவது இவன் ஆசிரமத்துக்குள்ளார வந்து தங்கி இருந்ததும் இவன் நல்லவன் போல நடித்து எப்படியாவது இவர் இந்து மதத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பை தடுக்கணும் அப்படிங்கிற இவங்களுடைய சதி செயலினுடைய மூளையாக இருந்தவன் தான் இந்த லெனின் கருப்பணன். இந்த லெனின் கருப்பணன் இன்று போலீசாரால் தேடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற. இப்ப இவன் செய்த குற்றம் என்ன அப்படின்னா, இவன் அங்க ஆசிரமத்துல நல்லவன் போல நடித்து அங்கு இருக்கின்ற பணத்தை திருடியது மட்டுமல்ல, எல்லா விதமான ஒழுங்கீனமான செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சு பாலியல் ரீதியாக பல குற்றங்களை புரிந்த இவன் அங்கு ஒழுக்க நெறியை கடைபிடிக்கணும்னு அவனுக்கு எப்ப விதிமுறைகள் போடப்பட்டுச்சோ அப்ப என்ன பண்ணனா, இதே ஒரு வெஞ்சன்ஸ்ல எப்படியாவது அந்த குற்றத்தை எல்லாம் அவன் மறைக்கணுங்கிறதுக்காக அவன் திட்டமிட்டு அவனோடு சேர்ந்து இந்து விரோத தீய சக்திகளினுடைய கும்பல் எல்லாரும் சேர்ந்து பகவான் மீது ஒரு பொய்யான வழக்கை போட்டாங்க. அதாவது கற்பழிப்பு வழக்கு போட்டாங்க. ஆனா யாருடா கற்பழிச்சாங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியல. இது தொடர்ந்து 6 மாதம் போயிட்டு. ஆனால் தமிழகத்துல மட்டும் இந்தியாலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் 4 லட்சத்திற்கு மேல கற்பழிப்பு புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல கற்பழிப்பு புகார் அப்படின்னா என்ன, ஒருத்தர் தன்னை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு புகார் தரணும், அதுதான் நியாயம். இதுவே பகவான் அவர் மீது போடப்பட்ட இந்த பொய் குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு வழக்கு. ஆனா யாருடா கற்பழிச்சாங்க தெரியாது. இந்த வழக்கில் அவரை கைது செய்து அவரை சிறைப்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான ஒரு இந்து குருமார் அவர்களை தாக்குவதற்கான முயற்சி இந்து விரோத தீய சக்திகள் செய்தார்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சு. இப்போ 4.5 லட்சம் வழக்கிலேயே ஒரே வழக்கு, கற்பழிப்பே யார் செய்தாருன்னே தெரியாம அவர் மீது போடப்பட்ட வழக்கு இந்த ஒரே வழக்கு. இந்த நிலையில அவரை சிறைவாசம் 53 நாட்கள் அவரை சிறைப்படுத்திய பிறகும் கூட யாரை கற்பழிச்சாங்க அப்படிங்கிற யாரு சுமத்தினாங்களோ அவங்க யாருமே இல்லை. அப்படிங்கும் பொழுது அவர் நிரபராதின்னு வெளியில அப்புறம் 6 மாதத்திற்கு பிறகு தான் கற்பழிக்கப்பட்டதாக ஒரு பொய்யாக சித்தரிக்கப்பட்ட ஒரு நபரை எடுத்துட்டு தொடர்ந்து அவரை எப்படியாவது சிறைவாசம் செய்து அவரை கொலை முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கம் போல கூடவே இருந்து பார்த்திருக்கீங்க. ஒரு 50 முறைக்கு மேல் கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டது. இத்தனையிலுமே அவர் தாங்கி அதை ஏற்று அவர்கள் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்த போதிலும் தனக்குள்ளார ஒரு முறை கூட ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட அவர் நினைச்சு நான் பார்த்ததே இல்லைங்க. இது பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர் அவதார புருஷர் அப்படிங்கிறதுக்கு நிரூபணம் இதுதாங்க. இதுவே ஒரு சாதாரண மனிதனுக்கு நடந்திருந்தா அவங்க ஒண்ணு டிப்ரெஷன்ல போய் சூசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நம்ம அவர் அவதார புருஷர் அப்படிங்கிறத வாழ்ந்து நிரூபிச்சு காமிச்சார். அதாவது எத்துணை முறை தாக்குதல்கள் நடந்தாலும் அதையெல்லாம் தாங்கி நின்று தான் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவோ
இதை தொடர்ந்து மக்களுக்கு செய்து கொண்டுதான் இன்றும் இதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். பகவான் ஒரு சத்தியம் சொல்லுவாங்க. அதுல இந்து தர்மத்துல இருக்கிற இந்த ஒரு சத்தியத்தை நாம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எதையுமே ஜெயிச்சுட்டு வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லி. அதாவது அஹிம்சோ பரம தர்மக, அஹிம்சா பரமோ தர்மக அப்படிங்கிறது, அதாவது நாம் அகிம்சையில் இருக்கும்போது நாம் இருக்கின்ற எல்லா நிலையிலும் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதான் தரும். நம் மீது எவ்வளவு பெரிய தாக்குதல்கள் நடந்தாலும் அதிலிருந்து நாம் வென்று வர முடியும். இது வந்து இப்போ 4 வருடங்களாக அவர் வாழ்ந்தது மட்டும் இல்லை, எங்க ஒவ்வொருத்தரையுமே வாழ வச்சு இந்த சத்தியத்தின் மூலமா சனாதன இந்து தர்மத்தின் ஒரு சன்னியாசியாக எங்களை எல்லாம் வளர்த்திருக்கார். அந்த சத்தியத்தை அவர் எங்களை வாழ வைத்திருக்கிறாருங்க. அதனாலதான் இப்பவும் அஹிம்சை அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் பாகமாக வாழ்வியலாக இருக்கின்றது. அதாவது பொதுவா இப்போ முகத்திலேயோ இல்லது இளைஞர்களுக்கு காட்டப்படுறது ஹீரோயிசம் அப்படின்னா வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷமாக பதியப்பட்டிருக்குங்க. கிடையாது. உண்மையான ஹீரோயிசம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் வாழ்ந்து காமிச்சிருக்கார். நான் வயலன்ஸ்ங்கிற அதன இந்து தர்மத்தின் அடிப்படை சத்தியம் கைலாசாமி முதல் பிரின்சிபல். இந்த சத்தியத்தை வாழ்ந்தோம். இன்றும் நாங்கள் எல்லோருமே எங்களுக்குள்ளார இவ்வளோ பெரிய தாக்குதல்கள் நடந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பலம் எங்களுக்கு கிடைச்சது. இது இவ்வளோ பெரிய இந்த தாக்குதலுக்கு பிறகு யாருமே எங்களுக்குள்ளார நாங்க அதாவது பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஏன்னா பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆன்ம பலம் இருக்கே, அது எங்களை இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தான் எடுத்துட்டு வந்தது. மிகப்பெரிய பொறுப்பை எடுக்க வச்சிருக்கு. தனிப்பெரும் தேசத்தை பகவான் உருவாக்கி இருக்காருன்னா அவர் எல்லாரும் ஆளும் உதாரணமாக இருந்து நடத்துறது தான். இந்த சத்தியத்தை இந்துக்களாகிய நாம் எல்லோருக்கும் இந்த நேரத்துல பகிர்ந்து, எவ்வளவு பெரிய தாக்குதல்கள் நடந்தாலும் நமக்குள்ளார அதனை இந்து தர்மம் கொடுத்த சத்தியம் பரமோ, இந்த சத்தியத்தை நம்ம வாழ்ந்தோம்னா போதும், நிச்சயமா ஜெயிச்சிடலாம். இதை வாழ்ந்து நமக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறார். இந்த சதிகாரன் இந்த ஸ்ரீதரை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது ஸ்ரீதரன் இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறது மட்டும் இல்ல, அவனோடு இப்பொழுது லெனின் கருப்பணன் மற்றும் அந்த வரிசையாக குற்றவாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சிறைவாசம் செல்வதற்கு. இந்த ஒரு நாள் அவர்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய சதி செயல்களை செய்தும் இவ்வளவு ஆண்டுகள் சட்டத்தை ஏமாற்றிக்கொண்டு, அதாவது தான் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு இதுதான் சரியான பாடம். தர்மம் வென்றது. நாம் எல்லோரும் இந்த ஒரு நிகழ்வின் மூலம் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்மை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தான் எந்த விதமான தாக்குதலும் வருது. இந்த தாக்குதல்கள் ஒவ்வொன்று வரையும் நாம தாங்கி நிற்கும் போது நாம் பலசாலி ஆகின்றோம். வாழ்ந்து காமித்தார் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள். மீண்டும் உங்களை அடுத்த கைலாசா நியூஸ் தொலைக்காட்சியில் சந்திக்கின்றோம். நன்றி. நித்யானந்தம்.